सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा त्रिवर्गदा त्रिसुभगा त्र्यंबिका त्रिगुणात्मिका स्वर्गापवर्गदा शुद्धा जपा पुष्पनिभाकृतिः ओजोवती द्युतिधरा यज्ञरूपा प्रियव्रता திரிவக்தாத்ரிங்கிற நாமாவை பார்க்கணும். ரகசிய நாம ஸ்தோத்திரத்துல அம்பாள் உபாசகாலுக்கு என்னென்ன கொடுப்பா அப்படின்னு கேட்டேன்னா சதுர்வர்க்கத்தையும் கொடுப்பா. திரிவர்கதாத்ரி 4 புருஷார்த்தங்களான தர்ம அர்த்த காம மோட்சங்கள் அத்தனையும் கொடுக்க வல்லமை உள்ளவள். கொடுக்கவும் கொடுக்கிறா பக்தாளுக்கு. அதுல திரிவர்கதாத்ரி அப்படிங்கிற ஒரு பேரானது ரொம்ப பிரசித்தமாக அம்பாளுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா முக்கியமாக நம்ம பார்க்கும் பொழுது அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு 4 சொல்றேன். இதுல முதல்ல இருக்கக்கூடியது தர்மம். இந்த தர்மம் ஒழுங்கா இருந்தாத்தான், அதை அனுஷ்டானம் பண்ணினாத்தான் மனுஷாளுக்கு க்ஷேமம் ஏற்படும். நல்ல வழியில இருந்துட்டு வேதத்துல சொன்ன பிரகாரமான சதாச்சாரமாக சதாச்சாரத்துடன் இருந்து கொண்டிருப்பமே. ஆனால் மனுஷனுக்கு அங்கிருந்து ஆரம்பிச்சு மோட்சம் வரைக்கும் எல்லா சுகங்களும் கிடைக்கும். அதனால முதல்ல அவளுக்கு என்ன சொல்ற, தர்மத்தை கொடுக்க. தர்மத்தை எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் என்கிறத சொல்லிட்டார். அந்த தர்மத்தை நீங்க காப்பாத்தினா உங்களை அந்த தர்மம் காப்பாத்த. அதான் அந்த தர்மத்தினுடைய ஒரு விசேஷம். தர்மம் வேதத்துல என்னென்ன இருக்கு, என்னென்ன பலன் சொல்லி இருக்கு அப்படிங்கிறது. இந்த ஜீவனமானது சுகமாக ஏற்படும். ஆகையால் தான் தர்மத்துக்கு அவ்வளவு பிராமுக்கியத்தை கொடுத்திருக்கோம். வேதங்கள் எல்லாம் அந்த தர்மத்தை தான் சொல்றது. இன்னன்னாருக்கு இன்னென்ன தர்மம், எல்லோருக்கும் சாதாரணமான தர்மங்கள் சில. சத்யம் வத, தர்மம் சதா, மாசுதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, இப்படிப்பட்டதெல்லாம் சாதாரண தர்மங்கள். சாதாரண தர்மம்னா என்ன, எல்லோராலையும் எல்லா காலங்கள்லயும் அனுஷ்டிக்கத்தக்கது. இதான் சாதாரண தர்மம். அப்படி இருக்கும் பொழுது அதோட சில காலாருக்கு விசேஷமாக சில தர்மங்கள் சொல்லிருக்க. அந்த விசேஷ தர்மங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோமேயானா, பிரம்மச்சாரிக்கு சுவாத்தியாய அத்தியனம். எப்பொழுதும் அவன் படிச்சு கொண்டே இருக்கிறது ஒண்ணுத்தான் அவனுக்கு தர்மம். குரு சொன்னதை படிச்சுட்டே இருக்கணும், ஜபம் பண்ணிட்டே இருக்கணும், அப்படியே இருக்கணும். சமைச்சுக்க வேண்டாம். பசிச்சதுன்னா எங்கேயாவது போய் எனக்கு ஆகாரம் கொடுங்கன்னு கேட்டா அவத்துல ஆகாரம் கொடுப்போம். பிரம்மச்சாரிக்கு ஆகாரத்தை நோன்னு சொல்லப்படாது. இது பிரம்மச்சாரிய தர்மம். குரு சேவை பண்ணணும் அப்படின்னு இருக்கு. கிரகஸ்தனா இருக்கிறவனுக்கு சில தர்மங்கள் இருக்கு. கிரகஸ்தனா இருக்கிறவன் அக்னிஹோத்ராதி நித்திய கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதோட மட்டும் இல்லாமல் மற்ற ஆசிரமங்களை எல்லாவற்றையும் இவன் தான் காப்பாற்றி கொண்டிருக்கணும். எப்படி பிரம்மச்சாரிக்கு அன்னமிடம், யதீஸ்வரன் தான் அவளுக்கு அன்னமிடம். அதோட இல்லாமல் நித்திய நைமித்திகமான கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்கணும். இப்படி கிரகஸ்தனுடைய சுபாவம், அவனுக்கு லட்சணங்கள். வானப்பிரஸ்தனுக்கு நித்திய கர்மாவோட சர்வதா சர்வகாலமும் ஜபம் பண்ணிட்டே இருக்கணும்.
ஜப்யேனைவ சம்சித்தி குறியாத் அந்யன் நவா குறியாத் மைத்ரோ பிராமண உச்சதே அப்படின்னு ஜபத்தை பண்ணிக்கொண்டே இருக்கணும். இது வானப்பிரஸ்த தர்மம். யதீஸ்வர தர்மம் அப்படின்னு சொன்னா அவர் மற்ற கர்மாக்களை எல்லாவற்றையும் விட்டு வேதாந்த சிந்தனையோடையே இருந்திருக்கணும். வந்தவாளுக்கு தர்மத்துல சந்தேகம் இருந்தால் பிராமண சதஸ தயார் பண்ணி அதுல இந்த சந்தேகத்துக்கு சமாதானம் என்னதுன்னு சொல்லணும். இப்படிப்பட்டதான சில தர்மங்கள் அந்தந்த சாதாருக்காக சொன்னது விசேஷ தர்மங்கள். இப்படி சாதாரண தர்மத்தையும் விசேஷ தர்மத்தையும் அம்பாள் பரிபாலனம் பண்ணி அதனால மனுஷால முன்னுக்கு கொண்டு வரா. ஆகையால் நம்ம நல்ல வழியில இருக்கோம் நினைக்கிறோம். ஆனா எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியணுமா இல்லையா? அந்த சந்தர்ப்பத்துல நீங்கள் அறியாமலேயே தர்மம் தெரிந்தவாற தயார் பண்ணி இது தர்மம்னு உங்களுக்கு தெரிய வைக்கும்படி பண்ணுவாங்க. இப்படி தர்மம். இரண்டாவது அர்த்தம். அர்த்தம் என்றால் காசு. இந்த காசானது அவசியம் வேண்டியும் இருக்க, அதே சமயத்துல அத வேண்டாம்னு தள்ள முடியாம இருக்கணும். அதுல ரொம்ப அபிப்பிராயம் காசுலயே வைத்துக் கொண்டிருந்தேனால் பிறகு அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடும். காசும் இருக்கணும், காசு இல்லாம ஒரு காரியமா ஆகாது. ஆனா அந்த காசை அந்த ஒரு லிமிட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா மனுஷாளுக்கு கர்வத்தை கொடுக்கும். அது ராஜச குணத்தை கொடுக்கும். இன்னும் மேல எனக்கு நல்ல பேர் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். இந்த குணங்கள்லாம் என்ன பண்ணா அவனை மறுபடியும் கீழே தள்ளிடும். ஆகையால் இந்த காசுங்கிறது என்ன, உங்களுக்கு எவ்வளவு அனுபவிக்க வேண்டி இருக்குமோ, எது சுகத்தை கொடுக்குமோ, எது ஆனந்தத்தை கொடுக்குமோ அது வரைக்கும் தர்மத்தை அந்த காசை கொடுப்பா. தர்ம ரீதியா சம்பாதிச்சதான காசை அப்படி கொடுக்கற. இது அர்த்தம்னு பேரு. அதுக்கப்புறம் மூணாவது ஒரு இது என்னன்னா காமம்னு பேர். காமம்னா ஆசை. பொருள்கள்ல ஆசைப்பட்டுட்டே இருக்க. அம்பாள் என்ன பண்றாளாம், ஆசைப்பட்டுட்டே இருக்கிறவனுக்கு அவனுக்கு ஆசை நிறைவேறலைன்னா மனசுக்கு தாபம் வரும். தாபம் வந்து ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டான். ஆகையால் என்ன பண்றா, முதல்ல வாஞ்சிதாதபி அதிக பிரதாத்ரி வாஞ்சா சமதிகம் அப்படின்னு என்ன ஆசை இருக்கோ அவனுக்கு அதை விட ஜாஸ்தியாக ஒரு பதார்த்தத்தை அவளுக்கு கொடுக்கிற. இப்படி தர்மார்த்த காமங்களை அவளுக்கு நிறைவேற்றி அவளுக்கு சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொடுக்கிற. இதுக்கு மேல மோட்சம்னு மோட்சத்துக்கு உங்களை தயார் பண்ற. பிறகு குருமூர்த்தேத்வாம் நமாமி காமாட்சி அப்படின்ட்டு குரு வடிவமாக உங்கள்கிட்ட வந்து எப்படி சொன்னா உங்க மனசுல அந்த ஆத்ம தத்துவமானது நன்றாக உள்ள போகிறோமோ அது மாதிரி பண்ணி உங்களுக்கு ஆத்மானுபவம் வரும்படி பண்ற. அதனால என்னாச்சு, அந்த மோட்சம் எனக்கூடியது தனி பெடஸ்ட். மீதி மூணு எல்லோருக்கும் கொடுக்கிறது. யாருக்கு நிஜமாக ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கு தகுந்ததான ஒரு குவாலிபிகேஷன் வந்துருச்சோ அவளுக்கு குருவை கொடுத்து அதனால் அவ சகல க்ஷேமத்தையும் மோட்சத்தையும் அடைய அந்த அம்மா சகாயப்படுத்துற. அது அதிகாரம் இல்ல. மோட்சத்துக்கு நீ வேண்டியதான நித்யாநித்திய வஸ்து ஏகம் இஹாமுத்திரார்த்த பலபோக விராகம் சமம் தமம் உபரதி சிதிட்சா ஸ்ரத்தா சமாதானம் எனக்கூடியதான அந்த குணங்கள் இருக்கமையானால் அதுக்கப்புறம் என்ன, அவளுக்கு குரு லாபத்தை கொடுத்து அனுபந்த சதுஷ்டயம்னு சொல்ல வெள்ளம் அவைகளை கொடுத்து அதற்கு பிறகு அவளுக்கு ஆத்ம தத்துவம் வரும்படி பண்ற. இது நாம அறிந்து கொள்ள வேண்டியதான விஷயம். அதுக்காக தான் சொல்றார் என்ன, திரிவர்கதாத்ரி. சில பேருக்கு திரிவர்க்கம், இன்னும் சில பேருக்கு மோட்சம். அந்த மோட்சம் எனக்கூடியது 736வது நாமாவில முக்திதா அப்படின்னு சொல்லிருக்கு. அதே மாதிரியே 64வது நாமா அதுல ஸ்வர்கா பவர்கதா அப்படிங்கிற அந்த நாமாவும் வரப்போறது. இப்படி அந்த ரெண்டையும் தனியாக்கி விட்டார். எது முக்தி,
அபவர்க்கம் அது இருக்கட்டும், ரெண்டும் ஒண்ணுதான். ஆனால் எல்லா மனுஷர்களுக்கும் சாதாரணமாக அம்பாளை தியானம் பண்ணினவாளுக்கு அம்பாளுடைய மந்திரத்தை ஜபிச்சுட்டு இருக்கிறவா, அதே போல நல்ல ஆச்சாரத்தோட இருந்துருக்கா, பக்தியோட யார் இருந்துருக்காரோ அவளுக்கெல்லாம் திரிவர்க்கத்தை எல்லாருக்கும் கொடுத்து விட்டா. திரிவர்க்கம்னா தர்மார்த்த காமங்களை எல்லோருக்கும் கொடுத்து விட்டா. யார் முயற்சி பண்ணி குரு அனுகிரகத்தினால மறுபடியும் நித்தியானித்திய விவேகம் இப்படி இருக்கக்கூடியதான பதார்த்தங்களை வரவழைச்சுக்கிறாளோ அவளுக்கு ஞானத்தையும் கொடுக்கிறார். அதனால்தான் சேர்த்து சொல்லியிருக்க திரிவர்க்கதாத்ரி தயானாம் தர்ம அர்த்த காமானாம் ஸ்வர்கா சமூகா. திரிவர்கா மூணு கூட்டம். என்ன? தர்ம அர்த்த காமா, இந்த மூணுடைய கூட்டம். திரிவர்கோ தர்ம காமார்த்தைஹி, தர்மம் காமம் இவைகள் அர்த்த காமங்களுக்கு திரிவர்க்கம்னு பேர். சதுர்வர்கா மோட்சகைஹி, மோட்சத்தோட இருந்ததையானால் சதுர்வர்க்கம்னு சொல்றார். இது அமர கோஷம் இப்படி சொல்றது. அதை கொடுக்கிறவள் ஆகையால் தஸ்ய தாத்ரி விகரண வரா, ஆகையால் திரிவர்க்க தாத்ரி அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த நாம சுபகா அப்படிங்கிற நாம. பஞ்சவத்சரா கன்யா சுபகா இத்யுச்சதே. சௌமியர் இந்த அம்பாளுடைய பூஜையை பண்றதுக்கும் எப்படி அவன் அனுஷ்டானம் பண்ணணும், அவன் எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்காக இந்த நியமாதிகளை கொடுத்திருக்க. அதனால நவராத்திரி பூஜைகள்லயோ அல்லது சண்டி ஹோமத்திலேயோ முக்கியமாக ஒரு சுவாசனிக்கு பூஜை பண்ணணும், அதே போல ஒரு பாலாவுக்கு பூஜை பண்ணணும். 5 வருஷங்கள் இருக்கக்கூடியதான பாலா இருக்க பட்சல அவளுக்கு சுபகான்னு பேர். அங்கே நாம் பூஜை பண்ணும் பொழுது சுபகா எய் நமஹா அப்படின்னு சொல்லி அந்த மாக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லியிருக்க. இப்படி சுமங்கலிக்கும் பூஜை பண்ணணும், பாலைக்கும் பூஜை பண்ணணும். ஸ்திரிய சமஸ்தாக தவ தேவி ரூபாக, வித்யா சமஸ்தா தவ தேவி ரூபாக, ஸ்திரிய சமஸ்தா சகலா ஜகத்சு. எந்தெந்த ஊர்ல இருந்தாலும் ஸ்திரீகள் எல்லாம் அவளுக்குள்ள அம்பாளுடைய ஒரு அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. ஆகையால் அவங்கள சுவாசனையத்துல அம்பாளை தியானம் பண்ணி பூஜை பண்ணணும். அதே போல பாலாக்களுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்படி இந்த 5 வயசு இருக்கக்கூடியதான பெண் குழந்தைக்கு சுபகான்னு பேர், அவங்கள பூஜை பண்ணணும். கன்யா பிரகரணே சுபகா 5 வருஷம் இது தௌமிய வச்சனம். சுபகா எனக்கூடியதான பெண்ணு 5 வருஷங்களோட இருக்கிறவள் அப்படின்னு தௌமியர் சொல்லியிருக்கார். ததபின்னா அப்படிப்பட்டதான அந்த அம்பாள் அந்த குழந்தை வடிவமா இருக்கலாம் நீங்க பூஜை பண்ற சந்தர்ப்பத்துல, அது விசேஷம். யத்வா இது ஒரு அர்த்தத்தை சொல்லியாச்சு. இன்னொரு அர்த்தம் என்ன? ஸ்ரீ காம மாஹாத்ய வீரிய யத்ன கீர்த்தியாதய பகவத வாச்சியா சோபனாக யஸ்யாம் சா ஸ்ரீ ஐஸ்வர்ய. காமம் நீங்க விரும்பினதான பொருள்கள், மாஹாத்யம் பெருமை, அதே போலயே வீரியம் சாரீரிகமான பலம், யத்னம் மனுஷன் சர்வதா சொல்றாலும் முயற்சி பண்ணி கொண்டே இருக்கணும். இப்படி இவைகளுக்கெல்லாம் பகம்னு பேரா. பகவதி, பகவான், பகஹா, சுபகா, இந்த பகமாலினி, பகேஸ்வரி இப்படி சொல்லலாம். எல்லா இடத்துலயும் பகான்னு சொன்னதுக்கு இது அர்த்தங்கள். ஐஸ்வர்யம், காமம் ஆசை, மகாத்மியம் பெருமை, வீரியம் சக்தி, அதுக்கப்புறம் யத்னம் முயற்சி, இத்தனையும் பரிபூர்ணமா அம்பாடத்துல இருக்கு. சோபனா யஸ்யாம் சா பகமைஸ்வர்ய மகாத்மிய ஞான வைராக்கியோனிஷோ யசோ வீரிய பிரயத்னேச்சா ஸ்ரீதர்ம ரவி முக்துஷோ அப்படின்னு விஸ்வகோஷம் சொல்றது. இப்ப நான் இதை சொன்னேனோ அதெல்லாம் இந்த பகசப்தத்துக்கு அர்த்தங்கள். இப்படி இதுவரைக்கும் 2வது அர்த்தம் சொல்லியாச்சு, சுபகாங்கிற பேருக்கு. அப்புறம் 3வது அர்த்தம் என்ன? சோபனோ பகா சூரியகா யயாவா. சூரியன் யாரால் இவ்வளவு உயர்ந்ததான ஒரு ஒரு ஸ்வரூபத்தை
நதத் பாசயதே சூரியோ ந சசங்கோ ந பாவக யத்யத்வா நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம அப்படின்னு எந்த இடத்துக்கு போனா மறுபடியும் இன்னொரு பிறவின்னு திரும்பி வரமாட்டானோ அப்படிப்பட்டதான நிலைய கொடுக்கிறவள். அப்படி இந்த சூரியனோ சந்திரனோ இவாளுக்கெல்லாம் அந்தந்த சாமர்த்தியத்தை கொடுத்திருக்க, உலகத்தை காப்பாற்றக்கூடியதான சாமர்த்தியம். இந்த உலகத்துல மனுஷனுக்கு தீர்த்தம் இல்லாத போனா ரொம்ப கஷ்டப்படுவான். இந்த தீர்த்தத்துக்காக என்ன பண்றார், சமுத்திரத்துல இருக்கக்கூடியதான ஜலத்தையும் அங்காங்க காவாலையும் அதுலயும் இருக்கக்கூடியதான ஜலங்களை எல்லாவற்றையும் தான் குடித்து அப்படியே மேகங்களாக ஆக்கி உலகம் முழுக்க மழை பெய்யும்படி பண்றான். மத்ராஸ்ல மழை இல்லையே தவிர அந்த பக்கம் கர்நாடகாலையும் மழை இருக்கு, ஆந்திராலையும் மழை இருக்கு, கொட்டூர் கொட்டுறதுங்கிறோம். ஆனா எங்க இருந்தாலும் நிச்சயமா மனுஷால தீர்த்தம் இல்லைன்னு அழியும்படி பண்ண மாட்டேன். சம்பாதிக்கிறது கஷ்டமா இருக்கலாம் தீர்த்தத்தை, ஆனா தீர்த்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா புராண கதைகள்ல பார்த்தேன்னா துவாதச வருஷமா இருக்கக்கூடியதான மழை இல்லாதான நிலமண். அப்படி 12 வருஷங்கள் மழையே பெய்யாத துர்பிட்சமா இருந்த போதிலும் ஜனங்கள் பிராணன் விட்டாளா? இல்லையே. ஆனா கிடைக்கிறது வாங்கிட்டு வர்றது கஷ்டமா இருக்கும், அவ்வளவுதான். அப்படி அந்த சூரிய பகவானுக்கு உஷ்ணத்தை கொடுத்து கொடிகள் இவைகள்லாம் நன்னா வளரும்படி பண்றது சூரிய கிரணங்கள் தான். அந்த சூரியனுடைய கிரணம் இல்லைன்னா மரங்கள்லாம் வளராது. அது வளர்ந்து அதுக்கப்புறம் தானே மனுஷனுடைய வாழ்க்கைக்கு சகாயப்படணும். இவைகள்லாம் இந்த சக்திகள்லாம் சூரியனுக்கு கொடுத்தால, யார் கொடுத்தாலும் அந்த அம்மாவுக்கு சுபகரான்னு பேர். அது பாருங்க, பகம் சோபனோ பகா சூரிய ஜயாவா சௌரகாரியேஷு சர்வேஷு சூரியனால் கொடுக்கக்கூடியதான செய்யக்கூடியதான எல்லா காரியங்கள்லயும் ததந்தஸ்திதாயாக அஸ்யாக அதுக்குள்ள இருக்கக்கூடியதான அன்பாள் பானுமண்டல மத்தியஸ்தா பைரவி பகமாலினி அப்படின்னு பானுமண்டலத்துக்குள்ள சூரிய மண்டலத்துக்குள்ள அம்பாள் இருக்க இருந்து கொண்டு அவளுக்கு என்னென்ன வேணும், பிரஜைகளுக்கு தான் சுஷ்டி பண்ணின பிராணிகள்லாம் சௌக்கியமா இருக்கணும், அதுக்கு தகுந்தா போல பண்ணிட்டு இருக்கா. அதான் சௌரகாரியேஷு சர்வேஷு சூரியன் பண்ணக்கூடியதான எல்லா காரியங்களிலும் ததந்தஸ்திதாயாக அந்த சூரியனுக்குள்ள தான் இருந்து கொண்டு அஸ்யாக சக்தேரேவ நிமித்தத்வாத் அத்தனை காரியமும் ஆகிறதுன்னா என்ன அர்த்தம், அந்த சூரியனுக்குள்ள தான் இருந்து கொண்டு நான் பண்ணி கொண்டிருக்காள். ததுக்தம் விஷ்ணு புராணே த்விதீயாம்சே. இத விஷ்ணு புராணத்துல 2வது அம்சம். அந்த 2வது அம்சத்திலே 11வது சாப்டர். அதுல சொல்றது சர்வாசக்தி பரா விஷ்ணோ ருக்யஜுஸ்ஸாமசம்ஹிதா சைஷாத்ரயி தபஸ்யம்ஹோ ஜகதஸ்ஸ ஹினஸ்தியா. சர்வாசக்தி பரா விஷ்ணோ, விஷ்ணுக்கு எல்லெல்லாம் சக்தி இருக்கோ அத்தனை சக்திகளும் உலகத்தை காப்பாற்றக்கூடியதான சக்திகள் எல்லாம் அம்பாள் கொடுத்தனவை. ருக்யஜுஸ்ஸாமசம்ஹிதா ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் இதெல்லாம் செய்யப்பட்டதான பல விதமான கர்மாக்கள் அத்தனையும் சைஷாத்ரயி தபஸ்யம் ஹோ. அந்த திரையை இந்த 3க்கும் திரையே 3 வேதங்கள். அதே போல அந்த கர்மாக்களையும் தபஸையும் ஜகதஸ்ஸியா உலகத்துக்கு கொடுத்து இல்ல உலகத்துல அழிக்க வேண்டியதை அழித்து மாசிமா திரவெரியற்ற தத்ர தத்ர ஹிதா பரா. ஒவ்வொரு மாசமும் சூரியனானவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒவ்வொரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போற. இதான் சங்கிரமணம்னு பேர். 12 ராசிகளையும் வரிசையா வந்துட்டு இருக்க. ஆனா நம்ம சாதாரணமா என்ன பண்ணிருக்கோம், உத்தராயணம் தட்சிணான அந்த மகர சங்கிரமணம் அப்படித்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சாதாரணமாக. ஆனா வஸ்துதா ஒவ்வொரு மாசமும் சங்கிரமணம் இருக்க. அந்த சங்கிரமண காலத்துல தர்ப்பணாதிகள்லாம் பண்ணணும். இது தர்ப்பணாதிகள் பண்ணினா ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்வரூபத்தை இவாளுக்கு கொடுக்கிற. அப்படி மாசி மாசிரவில் எத்திர தத்த பர அங்காங்க அம்பள் இருந்தே இருக்கா. திரையீமயி விஷ்ணு சக்தி அவஸ்தானம் கரோதிவை. திரையீமயி விஷ்ணு சக்தி. திரையின்னு சொன்னா 3 வேதங்கள்.
மூணு வேதங்கள்னால ஏற்பட்டதான கர்மாக்கள், அந்த கர்மாக்களுடைய பலங்கள் எல்லாம் மகாவிஷ்ணுவிடத்துல இருக்கு. விஷ்ணு சக்தி அவஸ்தானம் கரோதிவை ருச்சஸ்தபந்தி பூர்வாண்ணே. சூரியன் காலமே இருக்கும் பொழுது அவர் மேல போகும் வரைக்கும் அது என்னது ருக்வேத சக்தி. ருச்சஸ்தபந்தி பூர்வாண்ணே மத்தியானேது எதுவும் சிவை. மத்தியானத்துல எதிர்வேதத்துல இருக்கக்கூடியதான கர்மாக்களுடைய பலங்கள் எல்லாம் நம்மளை காப்பாத்துறது. அதே போலயே ருச்சஸ்தபந்தி பூர்வாண்ணே மத்தியானேது எதுவும் சிவை பிருஹத்ரதந்தராதீனி சாமான்யன் அக்ஷயேரோ. பிருஹத் சாமா, ரதந்தர சாமா, இந்த சாமாக்கள்லாம் சாமவேதத்துல பிரசித்தமானவை. யஜ்ஞ யாகங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது இந்த சாமாவை பாடிட்டு இருப்பார். அப்படிப்பட்டதான சாமாக்கள் எல்லாமே சாமான்யன் அக்ஷயேரோ, சூரியனானவன் அஸ்தமிச்ச பிறகு ஏற்படுறது. மூர்த்திரே சாஸ்திரை விஷ்ணு. இப்படி விஷ்ணுனுடைய மூர்த்திகள் 3 மூர்த்திகளா இருக்க. அதெல்லாம் விஷ்ணு ருக்யஜஸ்ஸாம சம்ஹிதா விஷ்ணு சக்தி அவஸ்தானம் சதா ஆதித்யே கரோதியா. இப்படி அந்த மகாவிஷ்ணுவனுடைய அவஸ்தானம், மகாவிஷ்ணுடைய பிரயோஜனங்கள், அவர் பண்ணக்கூடியதான சக்திகள், இவைகள் எல்லாம் யாரிடத்துல இருக்கோ சதாதித்யே கரோதியா, அங்கிருந்து எல்லா காரியமும் அந்த சூரியன் வடிவமாக உலகத்துக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்காளே அந்த ஸ்வரூபம். ந கேவலம் ரவோ சக்தி வைஷ்ணவி சாத்திரயாமயி. கேவலமான சுத்தமாக இருக்கிற சூரியனுக்கு மட்டும் இந்த சக்திகள் இல்ல, அம்பாள் அந்த சக்தியை கொடுக்கணும். அதனால்தான் சிவசக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவித்தும் நஜயதேவம் தேவோ நகலு குசல ஸ்பந்தித்தும் அப்படி அப்படின்னு அந்தந்த பதார்த்தத்துக்கு அந்தந்த சக்தியை கொடுத்துருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாள். ஆகையால் தான் அம்பாளுக்கு அவ்வளவு விசேஷம். ந கேவலம் ரவோ சக்தி வைஷ்ணவி சாத்திரமயி. அதுக்கப்புறம் பிரம்மா அத புருஷ ருத்ரஹ திரயமே தத்ரயீமயி. இது வரைக்கும் 3 வேதங்கள், அதுல இருக்கக்கூடியதான கர்மாக்கள், அதனால அவளுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை சக்தியும் விஷ்ணுவாதிகளுக்கு கொடுத்தான்னு ஒரு அர்த்தம் சொன்னார். 2வது என்ன, பிரம்மதேவரோ விஷ்ணுவோ ருத்ரனோ இந்த திரயமே தட்சதி திரயீமயம் நோதேதா நாஸ்தமே தாத்தா கதாசித் சக்தி ரூபதிருக்கு. இப்படிப்பட்டதான ரூபத்தை அடைந்ததான இந்த சூரிய பகவான் பிரளய காலத்துல இது மேல உதிக்கவும் மாட்டார், அஸ்தமிக்கவும் மாட்டார். மேருபரதனுடைய உச்சியில வைத்து நிற்பார். அப்ப என்ன, எல்லா உலகமும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிடும். அப்படி சிருஷ்டிக்கும் அம்பாள்தான் காரணம், ஸ்திதிக்கும் அம்பாள்தான் காரணம். கடைசியில பிரபஞ்சமானது அம்பாள்கிட்ட சொல்றதுக்கும் அவள்தான் காரணம். நோதேதா நாஸ்தமே தாச்சா கதாசித் சக்தி ரூபதிருக்கு. விஷ்ணு விஷ்ணு புருஷஸ்ய மகாவிஷ்ணுவன மகாவிஷ்ணுவிட வேறான சத்ய கணஹ சப்தமயோப்பியம். இப்படிப்பட்டதான கணங்கள் அத்தனையும் அம்பாளுடைய ஸ்வரூபந்தான். ஸ்தம்பத்த தர்ப்பணத்யேவ யோ அயம் ஆசன்னதம் கதஹ. ஸ்தம்பம் இருக்கு அல்லது சவர் இருக்கு, அதுல ஒரு கண்ணாடியை மிக்ஸ் பண்ணிருக்கு. அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போதெல்லாம் எப்பொழுதே உங்களுடைய பிரதிபிம்பம் அதுல ஏற்பட்டத்தானே இருக்கு. அதே போலயே அம்பாள்னா சூரியனுக்குள்ள பிரதிபிம்ப ரூபமாக இருந்து கொண்டிருக்க. அதுக்குதான் சூரியன் சொல்றது. அதான் ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூவா அப்படின்னு உபனிஷத்துகள்லாம் சொல்றது. छाया दर्शन संयोगम सतम प्राप्नोत्यत्मना. छाया அந்த சூரிய பகவானுக்கு ஆத்தக்காரி छायाன்னு சொல்ற, இன்னொரு சில பேர் சுவர்ச்சலான்னு சொல்ற. அதுக்கப்புறம் நாம சாதாரணமாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த சூரியனுக்கு छाया சோலத்தாம்பாங்கிறதெல்லாம் விரதாதிகள்ல நம்ம சாதாரணமா சொல்ற காலத்துல சாட்சாத் அம்பாளுடைய ஸ்வரூபமே அம்பாளுடைய சக்தியை, அதனால்தான் பிரகாச சக்தி சகித மாத்ராண்ட பைரவ ஸ்ரீபாதகாம் போதியாமி தற்பயாம். பிரகாச சக்தின்னு ஒரு சக்தி இருக்கு. அந்த பிரகாசம் விமர்சம்னு ரெண்டு சொல்லிட்டு இருக்குமா இல்லையா? அதுல பிரகாச சக்திங்கிறது என்ன பண்றது, உலகத்துல இருக்கக்கூடியதான மனுஷர்களுக்கும் பிராணிகளுக்கும் எல்லோருக்கும் இந்த வெளிச்சம்னு ஒரு ஸ்வரூபம். வெளிச்சம்னு சொன்னா வெள்ளை வெளிச்சம் மட்டும் இல்ல, ஆனா முன்னுக்கு வரக்கூடியதான நிலையும் அந்த அம்பாள் தான் கொடுக்குறா. அப்படி
ஏவம் சா வைஷ்ணவி சக்தி நைவ அபைதி ததோத்விஜா. இப்படிப்பட்டதான ஸ்வரூபம் ஞானம் உங்களுக்கு வந்தாச்சுன்னா அந்த ஞானம் என் மேல போகாதுன்னு அறியாமையே நாகம் பண்ணிட்டு ஞானம். பிறகு அந்த ஞானம் போக வேண்டியதானே? இல்ல, அந்த ஞானம் ஒரு தரம் வந்தா உங்களுக்கு அது வரைக்கும் இருந்துட்டே இருக்கும், போகாது, மறுபடியும் மறக்க மாட்டேள். ஏவம் சா வைஷ்ணவி சக்தி நைவ அபைதி ததோத்விஜா மாசானுமாசம் பாஸ்வந்தம் அத்தியாஸ்தே. ஒவ்வொரு மாசத்திலையும் இந்த சூரியனை அத்தியாஸ்தே அந்த சூரியமயமாக அங்க இருந்துட்டு இருக்கா. தத்ர சம்ஸ்திதம் அவரிடத்துல இருந்துட்டு உலகத்தை காப்பாற்றி கொண்டே இருக்கு. அம்பாள் உங்களுடைய சௌலபியத்துக்காக சூரியனிடத்துல இருக்கா, சந்திரனிடத்துல இருக்கா, அக்னியில இருக்கா, சர்வ பதார்த்தத்திலையும் இருந்துட்டு இருக்கா. நீங்க எப்படி வழிபட்டாலும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கா. அதான் இங்க சொல்றது. இது தேவாக ரிஷய கந்தர்வாக அப்சரதः யக்ஷாः சர்ப்பாக ராட்சசாச்சா இது சப்தமயோ கணா. 7 விதமான கணங்கள்னு சொல்லியிருக்க. என்னது? ரிஷயா தேவதைகள், ருஷிகள், கந்தர்வாள், அப்சரசுகள், யக்ஷாள், சர்ப்பாக பாம்புகள், அதே போலயே ராட்சசாச்சா இத்தனை பேரும் சப்தமயா கணாக. அத்தனை கணங்களும் பார்த்துட்டு அந்த கணங்கள்லாம் உங்களுக்கு நல்லதை பண்றபடி அனுகிரகம் பண்ணி கொண்டே இருக்க. பிரதிமாசம் வித்யமானஸ்ய சூரியஸ்ய. ஒவ்வொரு மாசத்துக்கும் சூரியனிடத்துல ஒரு தனித்தனி பேரு. மித்ரா, ரவி, ககா, பூஷ அப்படின்னு சூரியனுக்கு 12 நாமாக்கள், 12 சூர்யாளா இருக்கா. அதான் துவாதசாதித்யா. ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு சூரியனுக்கு ஒவ்வொரு பேரு. சோ ஒரு சங்கிரமணம் ஆச்சுன்னா அந்த சூரியன் போயிட்டார், இன்னொரு சூரியன் அங்க அந்த இடத்துக்கு வர. இப்படி அதுக்காக தான் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு ராசியில இருந்து சூரியன் கிளம்பும் பொழுது ஒவ்வொரு மாசம் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, பரடாசி இப்படி சொல்றோம் இல்ல. அவைகளுக்கு என்ன அந்தந்த மாசத்துக்கு தனித்தனியாக சூரியன் இருக்கார். அந்தந்த மாசத்துல சூரியன் பண்ணக்கூடியதான செயல்கள் எல்லாம் அம்பாள் அந்த சூரியன் வழியாக இருந்து கொண்டு உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்க. அப்படி அதனால வித்யமானஸ்ய சூரியஸ்ய உபகரண பூதத்வாத் வித்யதே. அதுக்கப்புறம் சக்திஸ்து பிரதானத்வாத்ன வித்யதே. இவைகள்லாம் வேறு மாறலாம். ஆனா எந்த சூரியனோ அந்த சூரியனிடத்துல இருக்கக்கூடியதான சக்தி இருக்கு பார்த்தீங்களா, அது அம்பாள், அது ஒரு நாளும் மாறாது. இது சமுதாயத்தா. இது வரைக்கும் ஆச்சு. அப்ப சுபகாங்கிற நாமாவுக்கு இது வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் 4 இன்னொன்னு. யதா லோகத்ரயாந்தர்கதம் சௌபாகியம் சரகதம் அசரகதம் வா அஸ்யாயேவ ரூபம் இது சுபகா. சுபகா எப்பொழுது லோகத்திரயத்துக்குள்ள பூவுலகத்தில் இருக்கக்கூடியதான சராதரகதம் சௌபாகியம், சரமா அசையக்கூடியதான பொருள்ல இருக்கக்கூடியதான சௌபாகியமும், அசரமாக அசையாத பொருள்ல இருக்கக்கூடியதான சௌபாகியமும், அத்தனை சௌபாகியமும் அம்பாளுக்கு சேர்ந்தது. ஏன்னா இவைகள்லாம் காரியங்கள், உண்டானவைகள். எது எதுல இருந்து உண்டானதோ அது காரணம். அந்த காரணம் தான் காரியத்துல இருக்கும். நாம காரணத்தை அறியாத போனாலும், அது அறிந்து கொள்ளாமல் இருந்த போதிலும் அந்த காரியம் காரண வடிவமாகத்தான் இருக்க. மண்ணால குடத்தை பண்ணினா அந்த குடம் என்னமா இருக்கு? மண்ணாகத்தான் இருக்கு. தங்கத்தினால வளைய பண்ணினா அந்த வளைய என்னது? தங்கம் இல்லாம வேற எதுவும் ஆயிடுச்சா? இல்ல. ஆகையால் காரிய ரூபமாக காணப்படுவது எல்லாம் அம்பாளுடைய விபூதி தான். அதனால நம்ம பத்திரமா இது நன்னா இருக்கு, இது நன்னா இல்லைன்னு உடைக்கிறதோ இழுக்கிறதோ எல்லாம் பண்ணக்கூடாது. எல்லா இடத்துலயும் அம்பாளுடைய சுரூபம் இருக்கு. அதுக்கப்புறம் சராசரகதம். இப்ப அசரகதம் உலகத்தில் இருக்கிற பொருள்கள்லாம் இருக்கக்கூடியதுன்னு சொன்னேன். சரகதம், சரம்னு சொன்னா அசையக்கூடியதான பதார்த்தம். அசையக்கூடியதான பதார்த்தம் எது? ஸ்திரீகள் எல்லாம், சுவாசனைகள் எல்லாமே அம்பாளுடைய ஸ்வரூபம். சுபகா எனக்கூடியதான பேர்ல சொல்லப்பட்டது. இப்ப புருஷால் இல்லையா? புருஷாலும் இருக்கா. ஆனாலும் அந்த ஸ்திரீகளுடைய இடத்துல சக்தியானது, ஒரு ஒளியானது, பிரகாசமானது அதிகமாக காணப்படும். எல்லாமும் அதுவா இருந்த போதிலும் அது அதிகமாக காணப்படும். இப்ப கையில வளை இருக்கு, வளைன்னா தங்க வளைன்னு தெரிகிறது. அதே தங்க வளைக்கு நீங்க பாலிஷ் போட்டு ஜம்மனு கொண்டு வந்துடலாம். எப்படியோ
அப்படி ஒரே விதமாக புருஷாண்டத்திலும் ஸ்ரீஹாண்டத்திலும் இருந்த போதிலும் ஸ்ரீஹருக்கு அதனுடைய ஆதிக்கம் காணப்படுகிறது. இப்ப அதனால்தான் சரம்னு. அப்புறம் அசரகதந்து பத்ம புராணே, சரகதம்னு சொன்னேன், அகரம்னு சொன்னேன். இதுக்கப்புறம் என்னன்னா சௌபாகியஷ்டகம்னு ஒன்ன சொல்லணும், தெரியணும் எல்லாருக்கும். இந்த சௌபாகியாஷ்டகம்னா என்னது அப்படிங்கறத இந்த சரகதம்ங்கிறதுனால தெரியறதுன்னு சொல்லியிருக்கா. எப்படி? இட்சவஸ்தருராஜஞ்ச நிஷ்பாவா ஜீரதான்யகே விகாரவச்ச கோட்சீரம் குசும்பம் குசுமம் ததா லவணம் சேதி சௌபாகிய அஷ்டகம் ஸ்தாவரமுச்சதே. இந்த 8 பதார்த்தங்களுக்கு சௌபாகிய அஷ்டகம்னு பேர். இது பரிபூர்ணமாக மனுஷாளுக்கு இருக்கணும், பக்தாளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அது பாருங்க, இட்சவா கரும்பு, தருராஜஞ்சா அரசமரம், நிஷ்பாவா முளைக்கட்டினதான சீரகம். அது யார் பார்த்தான்னு தெரியல. என்ன அப்பப்ப நீங்க சீரகத்தை வாங்கும் பொழுது அது உபயோகப்படுத்த பிறகு வெந்நீரில் தான் போடுற, சாம்பார்லயோ அதுவே வெந்நீரில் தான் போடுற, பிறகு பச்சை தண்ணியில போடுறதில்ல. ஆனா அந்த சீரகம்ங்கிறதே ரொம்ப வசதியான ஒரு பதார்த்தம். அது வாயில் எடுக்கிறா போல இருந்ததுன்னா அம்மா என்ன பண்ணா தெரியுமோ, நான் கொஞ்சம் சீரகத்தை எடுத்து கொஞ்சமா சால்ட் போட்டு நல்லா பிரஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பா. அதனால அந்த வாயில் எடுக்கிற சென்சேஷன் நின்று போயிடும். அதே போலயே அந்த சீரகம்னு பேருக்குல அந்த நிஷ்பாவான்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அந்த நிஷ்பாவாங்கிறது நிஷ்பாபா, ஒரு பாப்பமும் பக்கத்தில் சேராமல் காப்பாத்துறது. அதனால தமிழ்லையும் சீரகம்னு என்ன அர்த்தம்? அகம்ல உடல், அதை சீர் பண்ணுமா, அதனால சீரகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சீரகத்தை அப்படியே வெந்நீர்ல நல்லா கொதிக்க வச்சு அது இருக்குன்னா அந்த ஜலத்தை சாப்பிடுங்க, சரீரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான தோஷமும் அகன்றுவிடும் அப்படின்னு சொல்ற. அதான் ஜீரகம்னு. அத முளைக்கட்டின சீரகம்னு சொல்ற. நிஷ்பாவா ஜீரதான்யகே விகாரவச்ச கோட்சீரம், பசுமாட்டனுடைய பால், அது வந்ததான தயிர், வெண்ணெய், நெய் எல்லாமே இந்த ஒரே ஒரு சௌபாகியத்துக்குள்ள சேர்ந்து. விகாரவச்ச கோட்சீரம், கோட்சீரமும் விகாரவச்ச அதனுடைய மாறுதல்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் குசும்பம், குசும்பம்னு சொன்னா இந்த மஞ்ச வேஷ்டி. மகாவிஷ்ணுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? மஞ்ச வேஷ்டி தான் பீதாம்பரம்னு சொல்லிட்டு இருக்க. அதே போல இந்த மஞ்ச வேஷ்டி இருக்க, அதுவும் ஒரு சௌபாகியம். குசும்பந்ததா, அதே போலயே குசுமம் புஷ்பம், லவணம் சேதி உப்பு எல்லாம் சேச்சடையனால் சௌபாகிய அஷ்டகம் ஸ்தாவரமுச்சதே அப்படின்னு இந்த பூஜைகள்லாம் நவாவரண பூஜைகள் அவளை இந்த சௌபாகிய அஷ்டகத்தை சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்க. இது பிறகு சராசு, இது வரைக்கும் அசரம் அசையாத பொருள்ல சொன்னேன். சராசு சுவாசின்யா பிரசித்தா ஏவ, சரார் அசையக்கூடிய பதார்த்தம் ஏதுன்னா சுவாசினி ஸ்திரீகள். பாத்ம ஏவ உக்தம் திரிவிட்டப சௌபாகியமயீம் முக்தி முக்தி பிரதாமமாம் ஆராத்ய சுபதம் பக்தியா நாரீவா கிம் ந விந்ததி. விசிஷ்ட சௌபாகியமயின்னு அம்பாளை தியானம் பண்ணக்கூடியதான ஸ்திரீகளுக்கு எல்லோருக்கும் விசிஷ்டமான ஒரு சௌபாகியம் கிடைக்கும். சௌபாகியம் மங்களஸ்வரூபம், மனசு நிம்மதி, வீட்டை சௌக்கியமாக பார்த்து கொள்ளக்கூடியதான திறமை, இவள் தான் சௌபாகியம். ஸ்திரீகளுக்கு இருக்கக்கூடியதான சௌபாகியம் என்ன? வீட்டுக்கு வந்ததுமே வந்தவாளுக்கு நிம்மதி இருக்கணும், அந்த அம்மாவுக்கு நிம்மதி இருக்கணும். வந்ததுமே சண்டை போட்டு பிடிச்சி உங்களுக்கு ஆகாரம் கிடையாது, நானும் சாப்பிட மாட்டேன், முதல்ல அவருக்கு கிடையாது. ஏன்டானா கோபம் வந்துடுது. நீங்க சாப்பிடாம நான் எனக்கு மட்டும் என்ன பண்ணிருக்கேன், நானும் சாப்பிட்டு. வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது ஆனந்தமாக மனசு நிம்மதியோட இருக்கணும். அதுக்கு சொல்ற அயல் திரிபிஷ்டப சௌபாகியமயீம் முக்தி முக்தி பிரதாமுமாம், முக்தியும் கொடுப்பாள் முக்தியும் கொடுப்பாள். தாமுபை மகாராஜ சரணம் பரமேஸ்வரின் ஆராதிதா சைவனுணாம் போக ஸ்வர்க அபவர்கதா. போகத்தையும் இந்த உலகத்துல போகத்தையும் கொடுப்பாள். எது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறதோ அத்தனையும் கொடுப்பாள். அதோட மட்டுமல்ல ஸ்வர்கலோகத்தையும் உங்களுக்கு அழிப்பாள். அதோட நினைப்பா இல்ல, அங்கேயும் ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுப்பாள். ஆகையால் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம். திரிவிஷ்டப சௌபாகியமயும்
புக்தி முக்தி பிரதாமுமாம் ஆராத்திய சுபகம் பக்தியா பக்தியோட அந்த அம்பாளை தியானம் பூஜை பண்ணினால் ஆராதனை பண்ணினா இல்லைன்னா நாரி வாக்கியம் நவீந்ததி இப்படிப்பட்டதான பெண்ணானவள் அவள் எதை அடைய மாட்டா, எல்லாத்தையும் கொடுப்பாள் அம்பாள் அப்படின்னு இது சரமான சௌபாகியம். முன்னால சொன்னது கரும்பு உப்பு அப்படியெல்லாம் வருது, கோட்சேதம் எல்லாம் அகரமானது ஜடமான பதார்த்தங்கள். சேதனமாக இருந்து கொண்ட பதார்த்தங்கள் அது ஸ்ரீஸ்வரூபம். அப்படி அத்த பூர்வம் விசேஷணத்வயம் சுபகா பதேன நிருத்திமபி த்வனயதி தவிஷ்டப சௌபாகியமையும் முக்தி முக்தி பிரதாமமான சொல்றக்கே இத நிருப்தி கூடான்னு சொல்றது. அந்த பதத்தை உடைச்சால் அந்த அர்த்தம் வருது. த்ரீனி அடுத்தது சுபகா அந்த நாம அடுத்து அதுக்கு அடுத்ததாக ஒரு நாம என்ன, முதல்ல திரிவர்கதா ஸ்ரீ சுபகா சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் திரியம்பிகா, 3 அம்பகானி நேத்ராணி யஸ்யாஹா. அம்பகம்னு சொன்னா கண்ணுன்னு அர்த்தம். ஸ்ரீ அம்பகா முக்கண்ணை உடையவள். சோம சூரிய அக்னி லோச்சனா, அந்த அம்பாளுடைய சுரூபம் என்ன, 3 கண்கள் என்ன, சூரியன் ஒண்ணு, சந்திரன் ஒண்ணு, அக்னிங்கிற ஸ்வரூபம். இப்படி 3 கண்களும் அம்பாளுக்கு 3 பிரகாசஸ்வரூபமா இருக்கு. ததுக்தம் தேவி புராணே நிர்வச்சன அத்தியாயே. தேவி புராணத்துல இன்னென்ன சொற்களுக்கு என்னென்ன அர்த்தம்னு சொல்லக்கூடியதான சந்தர்ப்பத்துல அதான் நிருத்த அத்தியாயே அப்படின்னு சொன்னா நிர்வச்சன அத்தியாயே. இப்படி இதுன்னு அப்படின்னு நிர்வச்சனம் பண்றது, அதுக்கு லட்சணம் கொடுக்கக்கூடியதான தேவி புராணத்துல சோம சூரிய அனிலாத்திரேணி, சூரியன் சந்திரன் நெருப்பு, இந்த 3ம் என்ன திராணி அம்பகானிகா, இதுக்கு அம்பகானி 3 கண்கள். தேன தேவி திரம்பிகேதி முனிபி பரிகெத்திட்டா, இப்படி இருக்கிறதுனால்தான் முனிகள்லாம் அம்பாள திரம்பிகான்னு கூப்பிடுறாளாம். அது மட்டும் இல்லாமல் 453வது நாம ஒண்ணு திருநயனா, இங்க திரம்பிகான்னு சொல்லபடி அங்கே திருநயனான்னு சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் 477வது நாம திரிலோச்சனா, ஒரே விடயத்தை வெவ்வேறு விதமா சொல்றது. அது இருக்கு உற்பத்தி ஸ்திதி நாசம் இப்படிப்பட்டதான தனித்தனி காரியங்கள் பண்றதுக்காக அம்பாளுடைய 3வது கண்ணோ பரமேஸ்வருடைய ஞான 3வது கண்ணோ திறக்குமா, திறந்தா உலகமெல்லாம் இல்லையே. அதனால விவகாரம் என்னன்னு அந்தந்த செயல் பண்ணக்கூடியதான நிலையில அந்தந்த கண்ணோட விவகாரங்கள் வருதுன்னு அர்த்தம். இது பிரத்யஸ்தாத் பூர்வஸ்யா இது உபாந்திய இகாரஹா நபவதி. இதுக்கு முன்னால திரம்பிகான்னு தானே சொல்றேன். திரம்பிகான்னு சொல்ற இடத்துல திரம்பிக்கின்னு வரணும், வியாக்கரணர் திரம்பிக்கின்னு வரணும். ஆனா விவகாரம் என்னன்னா அது இகாரஹா நபவதி. பிரத்யஸ்தாத் பூர்வாதி எனக்கூடியதான சூத்திரத்தினால இங்க இகாரம் வரலை. ஏன்னா ஆபசுபரத்வாத் ஏன்னு சொன்னா ஆபஹா காங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான ஆங்கிற எழுத்தானது சுப்புக்கு பரமா இல்ல. சுப்புக்கு பரமா இருந்தா இகாரம் வரும். திரம்பிக்கான்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். இப்ப இல்ல. அதையேவ ஆஹா திரிகுணாத்மிகா, இத சொன்னதுனாலேயே திரிகுணாத்மிகா அப்படின்னாச்சு. 3 கண்கள் 3 குணங்கள், சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணம் எனக்கூடியதான 3 குணங்களும் அம்பாளுல இருக்கிறது. அதனால அந்த அம்பாளுடைய ஒரு சௌபாகியம் சௌந்தர்யம் அதை நாம அனுபவிக்க வேண்டியதுதான். ததானே தினேவ்யா அயம் அனிஷனாமாது சதுஷி அமந்தம் சௌந்தர்ய பிரகர மகரந்தம் விகிரதி. இந்த சௌந்தர்ய பிரகரமா இருக்கக்கூடியதான மகரந்தத்தை எல்லோரும் க்ஷேமமா இருக்கணும்னு விகிரதி. தவாஸ்மின் மந்தாரஸ்தபக சுபகே யாது சரணே, உங்களுடைய பாதங்கள் எப்படி இருக்க, அந்த கல்பவருஷத்தினுடைய புஷ்பங்கள் மாதிரி இருக்க உங்களுடைய பாதங்கள். அத நிமஜ்ஜன் மஜ்ஜன் நிமஜ்ஜன் மஜ்ஜன் மொழியை எழுத கரண சரணை சரணதாம், அதுக்குள்ள இருந்துட்டு நாங்க கரணங்கள் புலன்கள், இந்த புலன்களோட கூடினதான என்ன ஆயிடுது, அந்த 6 கால் இருக்கக்கூடியதான ஒரு வண்டு மாதிரி நான் ஆயிடுவேனேங்கிற.
இந்த அம்பாளுடைய சௌந்தரியத்தையும் இந்த சௌபாகியத்தையும் யார் அறிகிறாளோ அவளுக்கு என்ன சர்வதா சர்வகாலம் அம்பாளத்துல பக்தியானது விசேஷமாக வரும்னு சௌந்தர்ய லஹரியில இதே பிரகரணத்தை சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்வர்கா பவர்கதா சுத்தா ஜபா புஷ்ப நிபாக்கிருதி இத முன்னாலேயே சொல்லியாச்சு. இதுக்கு முன்னால முதல் நாமா நம்ம சொன்னோம் பார்த்தா அந்த நாமாவிலேயே ஸ்வர்கா திரிவர்கதான்னு சொன்ன. திரிவர்க்கம்னா இதுதான். அதான் இப்ப என்ன சொல்றா, ஸ்வர்க்கத்தையும் கொடுக்கறா அபவர்க்கத்தையும் கொடுக்கற. இந்த ஸ்வர்க்கம்னா என்ன சுவாமி, என்னதோ கேனகம் பின்னம் நரக்ரஸ்தமனந்தரம் அபிலாஷோபநீதம் யத் தத் சுகம் ஸ்வப்பதாஸ்பதம். இது ஆச்சாரியருடைய பாஷ்யத்திலேயே இருக்கு. என்ன துக்கேனதம் பின்னம், எந்த நிலையானது துக்கத்தோட சம்பந்தப்படலையோ. நாம உலகத்துல சுகத்தை அனுபவிக்கும் போது வெறும் சுகத்தை மட்டும் அனுபவிக்கல, அதோட சேர்ந்துதான துன்பத்தையும் அனுபவித்து கொண்டே இருக்கும். எதுவும் வெறும் சுகம் இல்லை இந்த உலகத்துல, அது சிரமமா தான் இருக்கும். அப்படி ஆனா சொர்க்கலோகத்துல துக்க கலப்பே இல்லாததான ஒரு சுகம் இருக்கும். என்ன துக்கேனதம் பன்னம் நசகிரஸ்தம், இது வரைக்கும் அனுபவிச்சோம் போச்சு ஒண்ணும் இல்லை அப்படின்னு வராதான். நசகிரஸ்தம் அனந்தரம் அபிலாஷோபநீதம், இங்க உங்களுக்கு எது வேணும்னாலும் அதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த லோகத்துல என்ன முயற்சி பண்ணணும், அதுக்காக சிரமப்பட்டு அதை அடையணும். ஏதோ ஒரு சமையல் நீங்க பண்ணணும்னு சொன்னா, சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணினா வேணும் வாங்க அப்படின்னா வராது. அதுக்கு என்ன பண்ணணும், ஆக்சுவலா சிரமப்பட்டு அதை செய்வதற்கு என்னென்ன பொருள்கள் வேணுமோ அத்தனை பொருள்களும் வரவழைச்சு அதை தயார் பண்ணி கொடுக்கணும். நமக்கு என்னாச்சு சுலபமா போயிடுது, இது பண்றோம் அது பண்றோம் அப்படின்னு. ஆனா நிஜமாக பார்த்தவையானால் இது கத்துக்கிற காலத்துல எவ்வளவு சிரமம் தெரியுமா. இப்படிப்பட்டதான சிரமங்கள்லாம் சொர்க்கலோகத்துல இல்ல. அங்கே காமதேனு கல்பவருஷம் இப்படி எல்லாம் இருக்கு, மந்தாரம் இப்படி எல்லாம் புஷ்பங்கள்லாம் இருக்கு. அந்த மரத்தடியில போய் நின்றுட்டு கைய கூப்பி இது கொடுங்கோன்னு சொன்னா கடைக்க கொடுத்துரும். இதுக்காக நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இதுக்காக எங்கேயோ ஒரே ஒரு கல்பவருஷம் தான் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்படி இருந்தா ரொம்ப கஷ்டம். அதனாச்சு வரிசையா அந்த பிராகாரம் முழுக்க கல்பவருஷங்கள் தானா. ஆகையால் அந்தந்த விருட்சத்துக்கு போய் கேட்கலையானால் அதாவது அப்போ ஒரு சிரமமும் இல்லாம கொடுக்கும். அதான் அபிலாஷோபநீதம் எது அபிலாஷை. அபிலாஷன்னு சொன்னா ஆசை, இது எனக்கு வேணுங்கிற ஒரு ஆசை இருந்ததுன்னு அங்க போய் கேட்டெல்லாம் கொடுத்துடுறது. அபிலாஷோபநீதம் எது தத் சுகம் ஸ்வப்பதாபிதம், இப்படிப்பட்டதான ஒரு சுகம் இருக்க. இதுக்குதான் ஸ்வர்க்கம் ஸ்வஹா எனக்கூடியதான பதத்தினால் சொல்லக்கூடியது. அதனால இப்படிப்பட்டதான ஸ்வர்க்கத்தை கொடுக்கிறாள். இது ஸ்ருதி பிரசித்தம் க்ஷைஷ்ணு சுகம் ஸ்வர்கா. இந்த ஸ்ருதி பிரசித்தமா இருக்கக்கூடியதான ஒரு சுகத்துக்கு ஸ்வர்க்கம்னு பேர். இங்க வர்க்கஹான்னு இருக்கு, அது தப்பது. ஸ்வர்கஹான்னு ஸ்வர்கஹான்னு மாத்திக்கணும், வெறும் வர்க்கஹாத்தான் இருக்கு. அதே போல எத்தர துக்கேனதம் என்னம்னு இருக்க, என் நதுக்கேனதம் என்னம்னு மாத்திக்கணும். நித்தியம் து சுகம் அபவர்கா. இந்த சுகமானது அது நல்லதான், ஆனா ஒரு நாளைக்கு முடிஞ்சு போயிடுமே. சொர்க்கலோகத்துக்கு போனேன், ஒரு 10,000 வருஷம் அங்க இருந்து சொர்க்கம் எல்லாம் அதுல இருக்கக்கூடியதான புண்ணியம் எல்லாம் போச்சு, அங்க எது கீழே குப்பரை தள்ளிவிடுவோம். இந்த மாதிரி மனுஷ லோகத்துக்கு போ, இல்லைன்னா அதை விட யாரு எது லோகங்கள் தான் அங்கே போயிடும் குப்பர். இமம் லோகம் ஹீனதரம்பா விசந்தி. பகவத்கீதையில பகவான் ரொம்ப சிரமப்பட்ட மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷமாக அவன் மறுபடியும் இந்த லோகத்துக்கு வந்துடுறான்னு. உபனிஷத்து என்ன சொல்றது, அவன் தலையில் எப்படி இருக்கோ அந்த லோகத்துக்கு போறாரு. இமம் லோகம் ஹீனதரம்பா விசந்தி அப்படின்னு மண்டப சொல்றது. ஆகையால் இப்படி பல சுகத்தை கொடுக்கிறவள் சொர்க்காபவர்கதா. அதுக்கப்புறம் ஜபா புஷ்ப நிபாக்கிருதி. ஜபா புஷ்ப நிபா ஒன்ற புஷ்பேன துல்லியா. சிவப்பான மங்கார புஷ்பம் இல்லையா, அது மாதிரி. ஆக்கிருதி ஸ்வரூபம் யஸ்யாஹ. அம்பாள் சிவப்பா இருப்பான், பரமேஸ்வரன் வெள்ளை வெள்ளையில பால் மாதிரி இருப்பான். ஆனா அம்பாள் கொஞ்சம் சிவப்பான ஒரு நிலையோட இருப்பா. அதான் ஜபா புஷ்ப நிபாக்கிருதி. ஆக்கிருதி கதிதா ரூபே சாமான்யமபுஷோரபி. ஆக்கிருத்தின்னு என்ன சொல்லிருக்க, அது கதிதா ரூபே கலர். அதே போல சாமான்ய வபுஷோரபி, சாமான்யமா இதே மாதிரிதான் அவருக்கு ஆக்கிருதி.
இதே ஸ்வரூபம் தான் அவரது விட்டார் அப்படின்னு சொல்ற இடத்துலயும் ஆக்கிருத்தின்னு சொல்ல சாமானிய பசுரதி சாதாரணமாக சரீரத்தையும் ஆக்கிருத்தின்னு சொல்லலாம். அதனால இந்த சொர்க்கா பவர்கதா சுத்தா அடுத்தது ஜபா புஷ்ப நிபாக்கிருதி. சுத்தான்னு சொன்ன ஆவித்ய கமலங்கள் இல்லாதவள், அவித்யினால ஏற்படக்கூடியதான சத்தரஜஸ்தமோ குணங்களோ ஆணவ மலம் காயிக மலம் கார்மிக மலமோ இவைகள்லாம் இல்லாமல் சுத்தமபாப வித்தம் அப்படின்னு அப்படியே சுத்தான்னு போட்டிருக்க. அதுக்கப்புறம் ஜபா புஷ்ப நிபாக்கிருதின்னு பார்க்கணும். அத்திர ஆகார பிரஸ்லேஷேன அஜபா இது பிருதக் பதம். ஜபா புஷ்ப நிபாக்கிருதின்னு சொன்னனும் இல்லையா, அது என்ன பண்ணணுமா சுத்தா ஜபா அப்படி போடுங்க. சுத்தா ஜபா தனித்தனியா சேர்த்து சுத்தா அஜபா. இந்த அஜபா ஸ்வரூபமாகவும் அம்பாள் இருக்கா அப்படின்னு அது. அத்திர அகார பிரஸ்லேஷேன அஜபா இது பிருதக் பதம், இது தனியான பதம். ஸ்வீகிருத்தியா இப்படி ஸ்வீகாரம் பண்றோம். ஆனா 1000 நாமாக்களுக்கு மேல ஜபாங்கிறத அஜபான்னு தனியா பிரிச்சு புஷ்பனி பாக்குறதுங்கிறது வேற நாமாவா பிரிக்கிறோட பிரிச்சா 1001 நாமா ஆயிடுமே. 1000 தானே நாமாக்கள், ஒரு நாம ஜாஸ்தி ஆயிடுமே. கவலையே படாதீங்கோ. தராதர சுதா தன்யா அப்படின்னு இருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல தரா அதர சுதா தன்யான்னு பிரிச்சு அர்த்தம் பண்ணிருக்கேன். அதை ஒன்னா கலந்து சேர்த்துட்டேன்னா இங்க என்ன அங்க ஒண்ணு குறையிறது, அது இங்க எடுத்துக்கிறப்ப மட்டும். அதனால தராதர சுதா இத்யேகம் பதம் இத்யபி சுவச்சம். அத்திர அஜபாயதி மந்திர விசேஷ ரூபா. இப்ப இப்படி பிரிக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடித்தம், ஏன் அப்படி சொல்றேன்? இல்ல அஜபான்னு சொல்லலாம் அம்பாளை. ஜபம் பண்றது மந்திரம். ஆனா நீங்க கஷ்டப்படாமலேயே உங்க மனசுல ஜபம் ஆயிக்கொண்டே இருக்கிறது அஜபா. விவகாரம் என்ன, ஜபத்தை அந்த உட்கார்ந்து சங்கல்பம் பண்ணி அங்கன்யாச கரநியாசங்கள்லாம் செய்து அதுக்கப்புறம் தியானத்தை பண்ணி பஞ்ச பூஜைகளை பண்ணி அதுக்கப்புறம் தானே நீங்க ஜபம் பண்றேன். முக்தா வித்ரும ஹேமதியில தவளச்சாயர் முகத்திரின்னு தியான ஸ்லோகம் சொல்லல இல்லையா. இவைகள் ஒன்றும் இல்லாமல் சாயங்காலம் பகல எனக்கூடியதான ஒரு விதமான பேதமும் இல்லாமல் எப்பொழுதுமே ஜபம் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அஜபான்னு பேர. அது சொல்றாரு வினாஜபேன தன் நிர்வச்சனத்து தட்சிணாமூர்த்தி சம்ஹிதாயாம் வினாஜபேன தேவேசி ஜபோ பவதி மந்திரிணா. நீங்க ஜபம் பண்ணாத போனாலும் ஜபம் நடக்கிறது. மந்திரிணா ஜபந்தி அஜபேயம் தத புரோக்தா பவபாசனி பந்தினி நிகிருந்தனி. அதனால அம்பாளுக்கு அஜபான்னு பேரான். அது என்னது, பவபாச நிகிருந்தனி. இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான பாசங்களையும் அழித்து விடுகிறாள், கட் பண்ணி விடுறாள். ஒரு பாதமும் உங்களோட வரப்படாது, நீங்க சௌக்கியமா ஆனந்தமா இருக்கணும்னு பாக்குறாளா. நன்னாதான் இருக்கு. அஜபான்னா ஜபம் பண்ணாமலேயே ஜபம் பண்றா போல என்ன ஒண்ணும் இல்ல. நீங்க மூச்சு பார்த்து வாங்குற இடம்னா மறுபடியும் விடுற இடம்னா கேட்பாங்க அப்படிங்கிற அந்த உள்ள ஏற்கனவே பார்த்தா அது சஹா. இந்த பக்கம் வந்து பாருங்க, ஆத்துக்கு போய் யோஜனை பண்ணி பாருங்க. மூச்சு காத்து இழுக்கிறப்ப சஹான்னு வருது, விடுறப்ப அகம் சோஹம் ஹம் சஹா அகம் சஹா. மூச்சு காத்து வெளியில விடுறப்ப சஹா அப்படிங்கிறனா அது. அதனால ஹம் சஹா சஹா அகம். இந்த ஹம்ச சோஹம்னு இருக்கு பார்த்தா இதான் ஜபா மந்திரம். உங்களுக்கு தெரியாமலேயே தீட்சையான பிறகு அந்த அஜபா மந்திரமானது தானா மனசு பண்ணிட்டே இருக்கு. ஒவ்வொரு தடம் நீங்க மூச்சு காத்து விடும் பொழுதோ இழுத்து கொண்டிருக்கும் பொழுதோ ஹம் சஹா சஹா அஹம் ஹம் சஹா அஹா, இதான் ஹம்ச சோகம்னு சொல்லக்கூடியதான மந்திரம். இதை நீங்க ஒண்ணும் அதை நம்ம ஜபம் பண்ணணும்னு வேண்டாம், நீங்க ஆரம்பிச்சோம்னா அது பாட்டுக்கு இப்படியே கேட்டுட்டா இருக்கணும். சோ அதுக்கு அஜபா மந்திரம்னு பேர். அது என்ன பண்றதா பாபாப்பா நிக்கிறந்தனி. மூச்சு காத்து விடுறப்பெல்லாம் அம்பாளுடைய நாமாவை சொல்லிட்டே இருந்தேன்னா பாப்பா எங்க இருந்து வரும்னு எல்லாம் போயிடும். அது அது தெரிஞ்சிருந்து பண்ணணும் வேற. அதுக்கப்புறம் அஜபா ஆயிடு. முதல்ல ஜபா புஷ்பனி பாக்குறதுன்னு சொல்லிவிட்டேன், இப்பதான் அஜபான்னு தனி நாமாவை சொல்லிவிட்டேன். அப்ப மிச்சம் இருக்க புஷ்பனி பாக்குறது அப்படி. புஷ்பம் விகாசே ஆர்த்தவே தனதத்ய விமானேத.
குசுமே நேத்திர ருக்யபி இது ஹைமகோஷா. இந்த புஷ்பம்ங்கிற ஒரு பதம் இருக்கு பார்த்தல, புஷ்பம்னா விகாசம், மலருதல். நம்ம மனசு மலரணும். இனிமேல கோபாதைகள்லாம் யார் மேலேயும் வரப்படாது. சௌக்கியமா மனசு நிம்மதியா இருக்கணும். இதான் மனசனுடைய மலருதல். அது எப்படியே புஷ்பமானது எப்படி இருக்கோ அது மாதிரி நமக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னா பாறாங்கல் மாதிரி இருக்குண்டா. இப்ப இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் என்ன, எல்லோருக்கும் பாறாங்கல் மாதிரி இருக்க. அப்படி இருக்கப்படாது, புஷ்பம் மாதிரி இருக்கணும். விசாசே ஆர்த்த வேச்சா, பெண்கள்லாம் அந்த வயசுக்கு வந்ததான ஸ்வரூபம் இருக்கு, அதுக்கும் புஷ்பம் அப்படின்னு பேரு. அதனால புஷ்பவத்தின்னு சொல்றாளோ இல்லையோ அது அப்படி. ஆர்த்த வேச்சா தனதஸ்ய விமானேச்சா. அது மட்டும் இல்லாமல் அந்த குபேரனுடைய விமானம் இருக்கு, அதுக்கு புஷ்பக விமானம்னு பேர். அது குபேரனுடைய இருந்தது. ஒரு நாளைக்கு அவன் தம்பியா ராவணன் வந்தான், 2 அடி அடிச்சுன்னு அழிச்சுட்டு போயிட்டான். இவர் எவ்வளவோ கஷ்டப்பட்ட தபஸ் பண்ணியிருந்தான விமானத்தை ராவணன் எடுத்துன்னு போயிட்டான். அது அந்த விமானத்துக்கு பேர் என்ன, புஷ்பகம்னு பேர். அந்த புஷ்பாங்கிற சப்தத்துக்கு சொல்ற. தனதஸ்ய விமானேச்சா குசுமே, பூவுக்குதான் புஷ்பம். அதான் குசுமே நேத்திர ருஜ்யபி. இந்த கண்ணுல வரக்கூடியதான வியாதிக்கும் அதுக்கு பண்ணக்கூடியதான மருந்துக்கும் புஷ்பான்னு பேரு. சில பேர் கண்ணுல பூத்து இருக்கு அப்படிங்கிறன்னா கேட்ராக்ட் வந்து இருக்குன்னு அர்த்தம். அவளுடைய பாட்டையில கண்ணுல பூத்து இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம், கேட்ராக்ட் வந்து. அதுக்கும் புஷ்பம்னு தான் பேரு. இந்த பூத்து இருக்குன்னு சொல்றாலும் இல்லையோ, அதை அறுக்கிறதுக்கு கூடியதான ஒரு இது இருக்கு பார்த்தல, அந்த மருந்துக்கும் புஷ்பம்னு பேரு. அதனால புஷ்பம் வந்தது, புஷ்பம் மருந்துனால போயிடுது அப்படி. அதான் புஷ்ப நிபாக்ரதி. இப்படிப்பட்டதான ஆகாரங்களோடையும் அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதனால ஸ்ரீவர்கதா ஸ்ரீ சுபதா ஸ்வர்காபவர்கதா சுத்தா ஜபா புஷ்ப நிபாக்ரதி அப்படிங்க நாம வரைக்கும் ஆச்சு. அடுத்தது ஓஜோவதி திதிதரா யஜ்ஞரூபா பிரியவ்ரதா அப்படின்னு அடுத்ததாக 8 நாமாக்கள். இது அடுத்த புதன்கிழமை பார்ப்போம்.